ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கும்போது ஓப்போ A18 அந்த மாடல் வந்து பேட்டர்ன் லாக் வந்திருக்கு. அதை வந்து எப்படி ரீசெட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு வால்யூம் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ண இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகாது. அப் பட்டனையும் பவர் பட்டனையும் லைட்டாக ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மோடு வந்துடும். இப்போ மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா வால்யூம் டவுன் கீயும் பவர் கீயும் ப்ரெஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்களா, ப்ரெஸ் பண்ண உடனே வைப்ரேட் ஆகும். ஓப்போ லோகோ வந்தோடனே டவுன் கீ மட்டும் ஒரு ஃபியூ செகண்ட் பிடிச்சிருங்க. இப்போ நமக்கு வந்து ரெக்கவரி மோடுக்கு வந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கவரி மோடு தெரியும். ஓகே, இப்போ வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒவ்வொரு இது மூவ் பண்ணுறதுக்கு டவுன் கீயை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபார்மட் டேட்டான்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு கோடு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, ப்ளீஸ் சென்டர் வெரிஃபிகேஷன் கோடு 2176, அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபார்மட். இப்போ வைப்பிங் ப்ளீஸ் வெயிட். நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் டெலிட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே, டேட்டா ஃபார்மேட் ஆயிடுச்சு. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துருங்க. நம்மளுடைய எந்த ஒரு ஓல்டு டேட்டாவும் நமக்கு ரெண்டாவது ரிகவரி கிடைக்காது. ஓகேங்களா, எல்லா டேட்டாவும் டெலிட் ஆயிரும். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா ரீபூட் ஆக போகுது. எல்லா டேட்டாஸுமே டெலிட் ஆகி ரீபூட் ஆகும். இது எப்படியும் ஒரு ஃபியூ செகண்ட் ஆகும். மினிமம் 1 minutes ஆகுது வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில மாடல் வந்து 1 minutesக்கு மேலே கூட வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் worry பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக சில இது வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டுட்டு நான் ஓப்பன் ஆகி வரல ஆன் ஆகி வரலன்ட்டு எதுவும் பேனிக்காக வேண்டாம். இப்போது கலர் OS ஓப்போலேருந்து கலர் OS லோகோ மாறிடுச்சு. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா லோகோவிலே நிற்கிது அப்படின்ட்டு அவங்க கீழே மறுபடியும் ஏதாவது ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்களா, அவங்க கீழே அந்த மாதிரி எதுவும் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டிங் தான் தேவை. பொறுமையாக இருந்தால் போதும், அழகான உள்ளே வந்துடும். ஈஸி மெத்தடு தான். இதே மெத்தடில் நீங்கள் எல்லா மாடலுக்கும் ட்ரை பண்ணலாம். இது நைட்மே நம்ம ஒரு 1 minutes ஆக போது நம்ம வெயிட் பண்ணி. அந்த கலர் OS அந்த மாடலே தான் நிற்கிது. ஓகே, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை என்ன ஒன்று, நம்ம வந்துட்டு ஓப்பன் ஆகலைன்ட்டு வேறு எதுவும் மறுபடியும் ரீஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறதோ, ஓப்பன் பண்ணி பேட்டரியை கழட்டி பண்ணி பார்க்குறதோ, அந்த மாதிரி மெத்தட் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம எப்படியோ 1 minutesக்கு மேலே வெயிட் பண்ணியாச்சு. ஏன்னா வைப் டேட்டா கொடுக்குறது வந்து ஈஸியாக வந்து வைப் டேட்டா ஆயிரும். மற்றபடி இந்த ரீபூட் ஆகி வர்றது தான் கொஞ்சம் டைமிங் எடுக்கும். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு 2 minutes ஆக போகுது.
கீழே நிற்கிறாமல போகிறா. சரி சார், கரண்ட் இல்லைல்ல. ஓகே, அங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்.